கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி, விருதாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. ஒரு சில இடங்களில் பாதுகாப்பு கருதி மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. வடக்குறும்பூர், களமருதூர், குன்னத்தூர், எறையூர், ஆசனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. பொன்னேரி, மண்டலவாடி, பால்நாங்குப்பம், ஏலகிரி மலை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் கேரளாவுக்கு விரைந்தனர். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏதுவாக கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், கோழிக்கோடு, வயநாடு ஆகிய 8 மாவட்டங்களுக்கு தலா 30 பேர் கொண்ட 240 வீரர்கள் சாலை மார்க்கமாக கேரளா சென்றனர். அதிநவீன மீட்பு உபகரணங்கள், படகு, சேட்டலைட் கருவிகள் உள்ளிட்டவற்றுடன் வீரர்கள் சென்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்க உள்ள நிலையில் நுழைவுக் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளன. பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கண்காட்சிக்கான நுழைவுக் கட்டணத்தை பூங்கா நிர்வாகம் உயர்த்தியுள்ளது. அதன்படி பெரியவர்களுக்கு 50 ரூபாயாக இருந்த கட்டணம் 80 ரூபாயாகவும், சிறியவர்களுக்கு 25 ரூபாயாக இருந்த கட்டணம் 50 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல கேமராவிற்கு 100 ரூபாயும், வீடியோ கேமராவிற்கு 250 ரூபாயும் கட்டணமாக பூங்கா நிர்வாகம் நிர்ணயித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் காட்சி வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இடம்பகவத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் காட்சி 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் அண்ணா பூங்காவில் மலர் கண்காட்சி, படக்கண்காட்சி மற்றும் காய்கறி கண்காட்சிகளும் அமைக்கப்பட உள்ளதாகவும், ஆரோக்கியமான குழந்தைகள் போட்டி, பாரம்பரிய உணவு போட்டி உள்ளிட்டவை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர். நேற்று முன்தினம் தொடங்கிய உதகை மலர் கண்காட்சியில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு பகுதி, திருவாரூர் ஆழித்தேர், மகாபலிபுரம் கோவில், திருவள்ளுவர் சிலை என 20ற்கும் மேற்பட்ட மலர் வடிவங்கள் வைக்கப்பட்டுள்ளன. 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை 2 நாட்களில் 40,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளதாக தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோடை விழாவை முன்னிட்டு குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் வரும் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பழக்கண்காட்சி நடைபெற உள்ளது. உதகை ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி நிறைவடைந்திருக்கும் நிலையில் தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி தற்போது நடக்கிறது. இதனையடுத்து குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக்கண்காட்சி நடைபெற உள்ளது. காட்டேரி பூங்காவில் 2வது ஆண்டு மலைப்பயிர்கள் கண்காட்சி மே 22 முதல் 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள கல்யாணி யானை புதிதாக அமைக்கப்பட்ட சவரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தது. கோடை வெப்பத்தில் இருந்து கல்யாணி யானையை பாதுகாக்க கோவில் நிர்வாகம் சார்பில் இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சவரில் வரும் குளிர்ந்த நீர் சாரலில் கல்யாணி யானை தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் குளித்து வெப்பத்தை தணித்துக் கொள்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேங்கி கிடக்கும் நெல்மணிகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கி கிடக்கும் நெல்மணிகளை கொள்முதல் செய்வதற்காக மேற்கு வங்கத்தில் இருந்து 27 லட்சம் கோணிப்பைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. அந்த கோணிப்பைகளை நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு பிரித்து அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. நெல் மூட்டைகள் அதிக அளவில் தேங்கியுள்ள கொள்முதல் நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முந்தைய திமுக ஆட்சியில் மின்சார வாரியத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 200 யூனிட் இலவச மின்சார திட்டம் அடுத்த மாதம் முதல் அமலாகும் என்றும் தெரிவித்தார். பழைய திமுக அரசுல பல இடங்கள்ல முறைகேடுகள், விதிமீறல்கள் நடந்திருக்கு. ஸோ அதில் நிறைய சிபிஐக்கெல்லாம் இன்னைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரியான தவறுகளை கண்டிப்பாக நம்ம நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இந்த மாத கணக்கில் கண்டிப்பாக இதெல்லாம் ஊழியர்கள் பற்றாக்குறை நம்ம நிவர்த்தி செஞ்ச பிறகுதான் அதற்கான முயற்சிகள் எடுக்க முடியும். அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களின் ஆதரவை தாவேகா பெற்றால் தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ஏற்கனவே அதிமுக திமுக அணி ரெண்டுக்கும் எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அத்தகைய அணியினுடைய ஒரு ஆதரவை பெற்று தாவேகா என்பது ஆட்சியில் தொடர்வது என்பது மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக அமையும். நிச்சயமாக அத்தகைய ஒரு நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ, அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் பின்னடைவுக்கான காரணம் குறித்து திருச்சி மேற்கு தொகுதியில் அக்கட்சியினர் கள ஆய்வில் ஈடுபட்டனர். திருச்சி மேற்கு தொகுதியில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் முன்னாள் அமைச்சர் KN நேரு வெற்றி பெற காரணம் என்ன, பரப்புரையில் சுணக்கம் இருந்ததா என்பன குறித்து திமுக மேலிடம் அமைத்த குழுவினர் கட்சி நிர்வாகிகளிடையே ஆலோசனை நடத்தினர். திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் ரயில்வே பால பணிகளை MP துரை வைகோ ஆய்வு செய்தார். ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி, மேரஸ் திரையரங்கம் அருகே ரயில்வே மேம்பால பணி, தேவஸ்தானம் பகுதியில் நடைபெற்று வரும் ரயில்வே பால பணி உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்த MP துரை வைகோ பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் MLA கதிரவன் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது உணவகத்தில் இருந்த சமையலறை மற்றும் சேமிப்பு கிடங்குகளை பார்வையிட்ட அவர் குளிர்சாதன பெட்டியில் கரப்பான் பூச்சிகள் இருப்பதைக் கண்டு ஊழியர்களை கடிந்து கொண்டார். இதேபோல தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள பட்டாளம்மன் கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கிளமங்கலத்தில் உள்ள பட்டாளம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி அதனை சுற்றியுள்ள 11 கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்ட கிடா வெட்டி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். முன்னதாக 11 கிராம மக்கள் சார்பில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடை திறப்பு நேரங்களில் மாற்றம் செய்து கோயில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி வைகாசி விசாகமான மே 30ஆம் தேதி இரவு 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபார்த்தனையும் அதைத் தொடர்ந்து காலை 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தாவேகாவில் இணைந்தனர். சட்டமன்ற தேர்தலில் தாவேகா ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் மாற்றுக் கட்சியினர் பலரும் தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் மார்த்தாண்டத்தில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் சபின் முன்னிலையில் அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கருப்பசாமி பக்தர் ஒருவர் தனது கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்களை அண்மையில் வெளியான கருப்பு திரைப்படத்தை பார்க்க வைத்துள்ளார். ஆறுமுகநேரி வடக்கு சுப்பிரமணியபுரம் பகுதியைச் சேர்ந்த ஹரி என்பவர் தனது ஊர் மக்கள் 217 பேரை வேன் மூலம் திரையரங்கிற்கு அழைத்து சென்று அண்மையில் வெளியான நடிகர் சூர்யாவின் கருப்பு திரைப்படத்தை பார்க்க வைத்துள்ளார். மேலும் படம் பார்க்க வந்த அனைவருக்கும் மதிய உணவையும் ஹரி வழங்கியுள்ளார்.
திருச்சி விமான நிலையத்தில் மலேசியாவிலிருந்து வந்த பயணிகளிடம் 5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மலேசியாவிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்த பயணிகளை விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சில பயணிகள் தங்கத்தை மறைத்து வைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது. சுமார் 30 பயணிகளிடமிருந்து மொத்தம் 5 கிலோ எடையுள்ள தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோவையில் இருசக்கர வாகனங்களில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சென்ற இளைஞர்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். சரவணம்பட்டியிலிருந்து கோவில்பாளையம் செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் ஹெல்மெட் அணியாமல் ஆட்டம் போட்டபடியும் சாகசம் செய்தபடியும் சென்ற காட்சிகள் இணையத்தில் வெளியாகின. இதனையடுத்து வாகன எண்களை வைத்து அவர்களை பிடித்த காவலர்கள் அவர்களுக்கு 19,500 ரூபாய் அபராதம் விதித்தனர். சென்னை அடுத்த புழல் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குடிநீர் குழாயில் எதிர்பாராத விதமாக திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதனால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் வெள்ளம் போல் பீரிட்டு வெளியேறி வீணானது. இதனையடுத்து அந்த பகுதிக்கு விரைந்த சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் குடிநீர் விநியோகத்தை நிறுத்தும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் படிப்படியாக நீரின் வெளியேற்றம் கட்டுப்படுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் கால்நடை தீவன கொட்டகையில் பற்றிய தீயில் லட்ச ரூபாய் மதிப்பிலான தீவனம் தீக்கிரையானது. பன்னீர்குளத்தைச் சேர்ந்த மாசாணம் சண்முகத்தாய் தம்பதிக்கு சொந்தமான தீவன கொட்டகையில் பற்றிய தீயை கழுகுமலை தீயணைப்புத் துறையினர் போராடி அணைத்த நிலையில் கொட்டகையிலிருந்த உலர்ந்த கடலை, உளுந்து செடிகள் தீக்கிரையாகின. தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த குற்றச்செயலில் தொடர்புடைய அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் எதிர்கால பாதுகாப்புக்காக தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நடுமேட்டுக்குப்பம் பகுதியில் குளத்தில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஹரிதரன், சபரீஸ்வரன் ஆகிய 2 சிறுவர்கள் நடுமேட்டுக்குப்பத்தில் உள்ள குபேரன் குளத்தில் குளித்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது ஆழமான பகுதிக்குச் சென்ற இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். ஈரோட்டில் 12 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதால் பிற டாஸ்மாக் கடைகளில் மது குடிப்பவர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது. அண்மையில் தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உத்தரவின்படி ஈரோடு நகர்ப்பகுதியில் மட்டும் 12 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் வஉசி பூங்கா பின்புறம் இயங்கி வரும் அரசு டாஸ்மாக் கடையில் நூற்றுக்கணக்கான மதுப்பிரியர்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் காவேரிப்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் 1 மணி நேரமாக பரவலாக கனமழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் திடீரென நிலவிய அடர்ந்த பனிமூட்டம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது. காலை முதலே மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகலில் மலைப்பகுதி முழுவதும் பனிமூட்டம் சூழ்ந்ததால் குளுமையான சூழல் உருவானது. இந்நிலையில் பிரையன் பூங்காவில் குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் பனிமூட்டத்திற்கு நடுவே வண்ணமயமான மலர்களை கண்டு ரசித்தனர். அதேபோல நட்சத்திர ஏரியிலும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து உற்சாகமடைந்தனர். புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் மிக விரைவில் ரேஷன் கார்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். நியூ ரேஷன் கார்ட்ஸ் கூட மிக விரைவில் மக்கள் யாரெல்லாம் குவாலிஃபைடு பீப்புளோ அவங்களுக்கு உடனே ஒரு வாரத்துக்குள்ள 10 நாளுக்குள்ள ஒவ்வொரு மண்டலம் வாரியாக கொடுத்துருவோன்னு முடிவு பண்ணியிருக்கோம். ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரூர் திருக்காம்புலியூர் மகாமாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மகாமாரியம்மன் கோவில் வைகாசி விழாவை முன்னிட்டு காவிரி ஆற்றிலிருந்து புனித தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்தல், அலகு குத்துதல், பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள டாஸ்மாக் கடையில் மது குடிப்பவர்கள் அலைமோதுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படலாம் என மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஓமலூர் பேருந்து நிலையம் அருகேயுள்ள டாஸ்மாக் கடை மற்றும் சட்டவிரோத கிளப் மூடப்பட்டதை அடுத்து பெரமச்சூர் டாஸ்மாக் கடையில் மதுப்பிரியர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை நீளும் இந்த கூட்டத்தால் கடை முன்பு அடிக்கடி மோதல் சம்பவங்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ரயிலில் சென்ற இளைஞர் படிக்கட்டில் காலை நீட்டியபடி சென்ற பொழுது நடைமேடையில் அடிபட்டு காலில் காயம் ஏற்பட்டது. சதீஷ் என்ற அவர் சென்னைக்கு ரயிலில் பயணம் செய்தபோது இந்த விபத்து ஏற்பட்டது. காலில் அடிபட்டு காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் காவிரி திருத்த படித்துறையில் இருந்து அலகு காவடிகளுடன் ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் வல்லவனூர் அருகே பட்டப்பகலில் கோயில் கோபுர கலசங்கள் திருடப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா தொடங்க இருந்த நிலையில் கோபுரத்தில் இருந்த 6 கலசங்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். தங்களது கிராமத்தில் அடிக்கடி திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சியில் 31 பள்ளி வாகனங்களின் தகுதிச் சான்றுகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டன. பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை பகுதி தனியார் பள்ளிகளின் 418 வாகனங்கள் வட்டார போக்குவரத்து துறையினரால் ஆய்வு செய்யப்பட்டன. படிக்கட்டுகள், இருக்கைகள், அவசர வழி, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். ஆய்வில் குறைபாடுகள் கண்டறியப்பட்ட 31 வாகனங்களின் தகுதிச் சான்றுகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டன. திருப்பூரில் ஹெராயின் போதைப் பொருளை விற்பனை செய்த வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். காந்திநகர் பகுதியில் வடமாநில இளைஞர் ஒருவரின் அறையில் சோதனை செய்த காவலர்கள் அங்கு உயர் ரக போதைப் பொருளான ஹெராயின் இருந்ததை கண்டறிந்தனர். இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவலர்கள் அதனை பதுக்கி வைத்திருந்த பீகாரைச் சேர்ந்த ரூபக்குமார் என்ற இளைஞரை கைது செய்தனர். காஞ்சிபுரம் கோயிலில் வெள்ளித்தேரோட்டம் நடைபெற்றது. வைகாசி செவ்வாய்க்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் வெள்ளித்தேர் உற்சவம் நடைபெற்றது. மேளதாளம், சிவவாத்தியங்கள் ஒலிக்க வெள்ளித்தேரில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி உலா வந்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். திருப்பூரில் உரிய ஆவணங்கள் என்று எம்சான் மற்றும் ஜல்லிகற்கள் ஏற்றி வந்த 2 டிப்பர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னிமடையில் இருந்து எம்சான் மற்றும் ஜல்லிகற்களை ஏற்றிக் கொண்டு திருப்பூர் மாவட்டம் மங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது லாரிகள் பிடிபட்டன. 2 லாரிகளும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 2 கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கொப்புடையநாயகி அம்மன் கோவில் செவ்வாய்க்கிழமை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி இரவு காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கிய நிலையில் 8ஆம் நாள் நிகழ்ச்சியாக அம்மன் திருத்தேரில் எழுந்தருளினார். திருத்தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து எடுத்தனர். மே 18 முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழர் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சீர்காழியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் போரால் பாதிக்கப்பட்ட தமிழர்களைப் போல் கை கால்களில் கட்டுப்போட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் முழக்கம் எழுப்பினர். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்கிரமிப்பு விவசாய நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டனர். பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு பல்வேறு பகுதிகளில் நன்செய் மற்றும் புன்செய் விவசாய நிலங்கள் உள்ளன. இவற்றில் ஒரு குறிப்பிட்ட விவசாய நிலத்தை கடந்த சில ஆண்டுகளாக நபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து அனுபவித்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்நிலம் மீட்கப்பட்டு கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்ற அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. பழனி அருகே
பாலசமுத்திரம் பகுதியில் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். பாலசமுத்திரம் வரட்டாறு பாலம் அருகே தோட்டத்தில் சில நபர்கள் பணம் வைத்து சூதாட்டம் நடத்துவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 7 நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்த வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அழைப்பிதழ் கொடுப்பது போல் நடித்து வீட்டுக்குள் நுழைந்து கணவன் மனைவியை அரிவாளால் தாக்கிய இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியகுளம் அருகே புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மாயகிருஷ்ணன், பிரியா தம்பதியர். இவர்கள் வீட்டில் இருந்த நேரத்தில் இளைஞர்கள் இருவர் அழைப்பிதழ் கொடுப்பது போல் உள்ளே வந்து மஞ்சள் பையில் இருந்து அரிவாளால் தம்பதியை தாக்கிவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த தம்பதியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் திரௌபதி அம்மன் ஆலய திருவிழாவின் ஒரு பகுதியாக ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கூடை முடையும் தொழில் செய்து வரும் குடும்பங்கள் தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஆவுடையார்கோவில் கானூர் முக்கம் பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஈச்சங்கூடை முடையும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். போதிய வருமானம் இல்லாததால் சிரமப்படுவதாக கூறும் இவர்கள் அரசு தங்களுக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களுக்கு அரசாங்கமா பார்த்து ஒரு லோனையும் போட்டு கொடுங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்களோட படிப்பு சாயலாவது. எங்களோட காலம் தான் இப்படி போயிடுச்சு. அப்பாவோட தொழிலை தான் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் தான் படிக்கலை. எங்கள் பிள்ளைங்க படித்து ஆளாக்கணும். நாங்கள் அதுக்கு ஒரு இதுக்கு வரணும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அத்தனூர், 3 மூலக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் தற்போது சூரியகாந்தி சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். 90 முதல் 100 நாட்களில் வளரக்கூடிய சூரியகாந்திக்கு ஏக்கருக்கு 2 கிலோ விதை போதுமானதாக உள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். சூரியகாந்தி விதை 1 டன் 60,000 ரூபாய் வரையில் விற்பனையாகும் நிலையில் சென்னை, மதுரை, விருதுநகரில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் நேரடியாக கொள்முதல் செய்கின்றன. ஆம்பூர் அருகே யானைகளின் அட்டகாசத்தால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள பொன்னப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 4வது நாளாக விவசாய நிலங்களில் யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. அதிகாலை நேரத்தில் பொன்னப்பள்ளி கிராமத்தில் அச்சுதன் என்பவரின் மாந்தோப்பில் புகுந்து மாமரங்களை உடைத்து சேதப்படுத்திய யானைகள் குருசாமி என்பவரின் நிலத்தில் தென்னங்கன்றுகளையும் சேதப்படுத்தின. அருகே இருந்த நெற்பயிர்களும் யானை மிதித்து பாழானதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திம்பம் மலைப்பாதையில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கர்நாடகாவில் இருந்து கரூருக்கு பிளைவுட் ஏற்றிச் சென்ற லாரி திம்பம் மலைப்பாதை 20வது கொண்டை ஊசி விடைவில் திரும்பும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் உடனடியாக லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி அருகே அனுமதியின்றி மணல் மற்றும் கனிமங்களை ஏற்றி வந்த லாரிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புலியூரான் மற்றும் மேலக்கண்டமங்கலம் பகுதியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த லாரிகளை சோதனை செய்ததில் அதில் அனுமதியின்றி எம்சான் மற்றும் உடைக்கல் ஏற்றி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 2 லாரிகளையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை திருச்சுடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வைகை ஆற்று தடுப்பணையில் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் குளிப்பது பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தடுப்பணை பகுதிகளில் 10 முதல் 15 அடி ஆழம் வரை தண்ணீர் தேங்கியிருப்பதுடன் கீழ்ப்பகுதி சேரும் சகதியுமாக உள்ளது. கோடை விடுமுறை காரணமாக கூட்டமாக வரும் சிறுவர்கள் ஆழம் தெரியாத பகுதிகளில் இறங்கி குளிப்பதாக கூறப்படுகிறது. விபத்து ஏற்படும் முன்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகத்திற்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 37வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்கதையாக உள்ளது. அந்த வகையில் 37வது முறையாக வந்த மிரட்டலை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், வாகன நிறுத்தம் என்று அனைத்து பகுதிகளிலும் தீவிர சோதனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். மூஞ்சிக்கல் பகுதிகளில் இயங்கக்கூடிய 5க்கும் மேற்பட்ட உணவகங்களில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் அதிகம் நிறம் ஏற்றப்பட்ட இறைச்சி, கெட்டுப்போன சுகாதாரமில்லாத காலாவதியான இறைச்சி, பிரியாணி, நூடுல்ஸ், 10க்கும் மேற்பட்ட முழு கோழிகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து அளித்தனர்.
திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய பேருந்து நிலையத்தின் அருகில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற அண்மையில் அரசு உத்தரவு பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியில் உள்ள வணிகர்கள் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் மானூர் அருகே புறக்காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய விவகாரத்தில் 3 சிறார்கள் சரணடைந்துள்ளனர். மானூர் புறக்காவல் நிலைய வாகன சோதனை சாவடி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் மது மற்றும் கஞ்சா போதையில் 3 பேர் வந்ததாக கூறப்படுகிறது. அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சாவியை பறிமுதல் செய்தனர். அப்போது ஆத்திரமடைந்த அந்த கும்பல் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி ஓடியது. இந்த விவகாரத்தில் 17 வயதுடைய 3 பேர் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்து ஓட்டுநரும் பயணியும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நள்ளிரவு நேரத்தில் ஆம்னி பேருந்தில் ஏற வந்த பயணி ஒருவர் அதிக கட்டணம் கேட்பதாக ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் கைகலப்பாக மாறி பேருந்து ஓட்டுநரும் பயணியும் நடைமேடையிலேயே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டரில் திடீர் கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பவர் ஆட்டோவில் தனியார் நிறுவனத்திற்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர் எடுத்து சென்றபோது சிலிண்டரில் இருந்து வாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக சாமர்த்தியமாக செயல்பட்ட ஓட்டுநர் வாகனத்தை ஓரமாக நிறுத்தினார். தகவலறிந்த போக்குவரத்து காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பழனி மலை அடிவாரத்தில் விவசாய நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியாருக்கு சொந்தமான 58 ஏக்கர் நிலத்தை அறநிலைத்துறை எடுத்து பக்தர்களுக்கு தங்கும் விடுதி, வணிக வளாகம், வாகன நிறுத்தம் உள்ளிட்டவை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் நிலத்தில் அதிகாரிகள் பதாகை வைக்க வந்ததால் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செஞ்சு முடிக்கல, செஞ்சு முடிக்காத கூட வேலை செய்யக்கூடாது. முதல்ல நீங்க செய்யறதுல இடம் எடுக்கிறீங்க, அப்புறம் வேற. ஆனா எந்த விதமான எங்களுக்கு எதுவுமே இல்லாம முதல்ல வந்து போர்டு வைக்க. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மாற்றுத்திறனாளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 13 வயது சிறுவனை மகளிர் காவலர்கள் பிடித்து விசாரித்து வருகின்றனர். அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் மாற்றுத்திறனாளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. மாணவியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் சிறுவனை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.